ஒரு அவுட்லெட்ஸ்க்கு வந்து 30,000 ரூபா சேல்ஸ் பண்ணோம்னா இன்னைக்கு 200 அவுட்லெட்ஸ் இருக்கு. வருஷத்துக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டேன் ஓவர் 200 கோடி ஆச்சு. 200 கோடி டேன் ஓவர் எப்படி வருதுன்னா ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வராங்க. இன்னைக்கு நாங்க கருப்பட்டி ஐஸ்கிரீம் லான்ச் பண்ணி ஒரு 1.5-2 இயர்ஸ் ஆச்சு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பெரிய ஹிட். என்ன ரீசன் என்னோட பிராண்டுக்கு அடுத்த லெவல் கொண்டு போனது கருப்பட்டி ஐஸ்கிரீம் மேஜரா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே கருப்பட்டி ஐஸ்கிரீம் பண்ணல. சோ நாங்க என்ன ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாரும் மார்க்கெட்ல எதுவுமே பண்ணல அப்படின்றத ஆராய்ஞ்சு அதை வந்து நாங்க எடுத்துப்போம். அது கன்சியூமர் வந்து கன்சியூம் பண்றாங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். ஏன்னா 2 அவுட்லெட் 3 அவுட்லெட் வச்சு பாக்குறோம். அது கன்சியூமர் எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு கருப்பட்டி ஐஸ்கிரீம் என் கடையில வந்து எடுத்தீங்கன்னா 2 ஐஸ்கிரீம் தான் கருப்பட்டி ஐஸ்கிரீம் இருக்கும், 4 நேச்சுரல் ஐஸ்கிரீம் இருக்கும். உதாரணத்துக்கு ஜாக் ஃப்ரூட், கோவா, சிக்குலா இருக்கும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் சுகர் போட்டதுதான். பட் ஏன் அப்படின்னா இன்னைக்கு கன்சியூமர் வந்து ஃபுல்லாவே கருப்பட்டியில கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. சோ 2 கருப்பட்டி வெரைட்டி 4 நேச்சுரல். பட் அந்த நேச்சுரல் என்ன இருக்குன்னா ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் இருக்கும். நான் பல்ப் போட மாட்டேன். சோ ஐ வாண்ட் சீட் கஸ்டமர்ஸ். அப்ப என்னன்னா நீங்க சேல்ஸ் வேல்யூ எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நேச்சுரல் தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப கன்சியூமர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது சேல்ஸ்ல தெரிஞ்சிடும். சோ அகைன் நாங்க கொடுக்கறது அதுதான் கொடுக்குறோம். இதுதான் மேஜரா இருக்குது. அங்க வர்ற ஒவ்வொரு கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் வச்சு தான் அடுத்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்ல மைசூர் பா, இது எல்லாமே வந்து ஃப்ரூட் பேஸ்ட்ல நாங்க நிறைய ஸ்வீட்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது எதை வச்சு நாங்க இன்ஸ்பயர் ஆகி பண்ணோம் அப்படின்னா, கடைக்கு வந்த கஸ்டமர் உங்க மைசூர் பா, நார்மல் மைசூர் பா என் குழந்தை நல்லா சாப்பிடுறாங்க, ஆனா அது வந்து பழம் அந்த மாதிரி இது சாப்பிட மாட்டேன்றாங்க, ஸ்வீட்டை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ சொன்னாங்க. இவர்கிட்ட அந்த சஜஷனை சொன்னேன். அப்ப நம்ம பழத்தையே அதுல போட்டு பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணோம். அது பயங்கர ஹிட். பிரெட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கருப்பட்டியில பிரெட் பண்ணோம், வீட் பிரெட் பண்ணோம். அது ஜிம்முக்கு போறவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு உடனே ரியாக்ட் ஆகக்கூடாது. அது இந்த பிசினஸ்ல நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். கஸ்டமரோட சஜஷன்ஸை காதுல வாங்கிட்டு ஃபுட்டு வந்து ஈஸியா ஒரு எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு பண்ணோம். அது வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. இன்னொன்னு அவர் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஓவர் திங்கிங் வந்து அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கே கொண்டு போய் நம்மளை விடாது. அதுக்கு அருமையான ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஓவர் திங்கிங்கும். நீங்க நினைக்கிறத அப்படியே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல வர்ற ப்ராப்ளம்ஸ் வந்து மேக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா சொல்யூஷன் கிடைச்சிடும். அது மாதிரி தான் பிசினஸும். நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு அதை ப்ராக்டிக்கலா பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா தான் அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நீங்க ஃபேஸ் பண்ணி திரும்ப சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து நாங்க நேச்சராகவே எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் அமைஞ்சது எங்களுக்கு. ஏன்னா நாங்க உங்களை மாதிரி பிசினஸ் பத்தி படிச்சுட்டு வரல. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். பட் எங்க ஃபீல்டை விட்டு இதுல நாங்க வரும்போது எங்க ஃபீல்ட்ல என்னென்னலாம் இருந்துச்சோ அதை இந்த காஃபி பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஏன்னா இன்னைக்கு நாங்க அல்வா, மைசூர் பா, ஐஸ்கிரீம் இதெல்லாம் பண்றது ஒரு மிஷினரி இல்லை. ஒரு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாதுளம்பழத்துல எத்தனை பழம் இருக்குன்னு ஈஸியா எண்ணிடலாம். ஆனா நீங்க அதுல இருந்து எடுக்கிற சீட்ஸ்ல இருந்து வர்ற மரத்துல எத்தனை மாதுளம்பழம் வருதுன்னு யாராலையுமே எண்ண முடியாது.